வணக்கம். கேபிஒய் பாலா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மனுஷன் முன்னுக்கு வந்தாப்புல. அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். நம்மளை போல யாருமே பெருசாக கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர் மைண்டில் இருக்குது. உதவி செய்யணுங்கிற எண்ணம் இருக்குது. இந்த உதவி செய்கிற எண்ணம் தான் இப்போ அவருக்கு மிகப்பெரிய அளவில் இடைஞ்சலை கொடுத்துக்கிட்டே இருக்குது. வெளிநாட்டோட கைக்கூலி எப்படி இவ்வளோ பணத்தை செலவு பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க சொல்கிறாங்க. நிறைய விமர்சனங்கள் வருது. எப்படியா ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி தர முடியும், அவனுக்கு என்ன பெருசாக ஒன்றுமே ரியாலிட்டி ஷோவும் இல்லை, பெருசாகவும் இல்லை, நிறைய என்ன ஆங்கரிங் பண்ணுறேங்கிறான், வெளிநாட்டுக்கு போகிறேங்கிறான். இப்போ ஒரே ஒரு படம் தான் நடிச்சிருக்கான், காந்தி கண்ணாடின்னு ஒரு படம் நடிச்சிருக்கான். எப்படி இவ்வளோ பெரிய செலவெல்லாம் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்குறான், சைக்கிள் இல்லாதவங்களுக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்குறான். திடீர்னு பார்த்தா மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டது அரசாங்கமே கொடுக்க தயங்குற இடத்துல எல்லாம் போய் இவன் 5000 ரூபா கவரில் வச்சு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறான். எப்படி இவனுக்கு இவ்வளோ பணம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சம்பாதிக்கிறாப்புல, கடினமாக சம்பாதிக்கிறாப்புல, உழைக்கிற காசை அப்படியே 100ல் இப்போ 1000 ரூபா சம்பாதிச்சாரு அப்படின்னா 900 ரூபாயை அப்படியே செலவு பண்ணிடுறாப்புல, மக்களுக்கு கொடுத்துறாப்புல. ஒரு 100 ரூபாய் எடுத்து வச்சுக்கிறாப்புல, அவருக்காக எடுத்து வச்சுக்கிறது தான் இப்போ பஞ்சாயத்து ஆகிப்போச்சு. என்னடா இது, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் கொடுக்குறேங்கிறான், திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்பத்திரி கட்டுறேங்கிறான். எப்படி இவனுக்கு இவ்வளோ பணம் வருது, எங்கேருந்து வருது, வெளிநாட்டுலேருந்து இவனுக்கு பணம் வருது, இது இலுமினாட்டி அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வெளிநாட்டு சதி நடக்குது, அரசுக்கு எதிராக செயல்படுறாங்க, பாலாவை செயல்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சிவகார்த்திகனுக்கு எதிராக பாலாவை கொம்பு சீவிடுறாங்க. சிவகார்த்திகனோட மதராசி படம் வர அன்னைக்கு பாலாவோட காந்தி கண்ணாடி படம் வருது. அப்போ சிவாவும் பாலாவும் ஒன்றா, அப்படி யார் பாலாவுக்கு பின்னாடி இயக்குறது, தனுஷா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் பயங்கரமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாரோ ஒருத்தங்க பாலாவுக்கு பின்னாடி இயக்குறாங்க, அதனால தான் பாலா இவ்வளோ தூரம் செலவு பண்ண முடியுது. கண்டிப்பாக இவனுக்கு இவ்வளோ பணம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கினா எவ்வளவு, 15 லட்ச ரூபா. அந்த ஆம்புலன்ஸை எப்படி இவனால் கொடுக்க முடியுது? மலைவாழ் மக்கள் எல்லாமே கேட்குறாங்க அப்படின்னா டக்குன்னு உடனே அடுத்த ஆம்புலன்ஸ் ஒன்று வாங்கி கொடுக்குறாப்புல. சரி, ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தாப்புல இல்லை, அதில் இருக்க நம்பர் பிளேட்டை ஏன் மறைச்சி கொடுக்குறீங்க? அப்படியே நம்பர் பிளேட்டு தெரிஞ்சாலும் அந்த நம்பரு ஆம்புலன்ஸுக்கான நம்பர் இல்லை, காருக்கான நம்பரு. இப்படிலாம் ஒரு சந்தேகத்தை கிளப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் மாற்றி கொடுத்தாச்சுங்க. தவறு எங்கேயோ நடந்திருக்குது. அந்த தவறெல்லாம் மாற்றியாச்சு. உடனே மாற்றி அந்தந்த நான் யாருக்கு வாங்கி கொடுக்குறோன்னா அவங்க பேருக்கு மாறிடும். இந்த ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தோம்ல, ஒரு மலைவாழ் மக்களுக்கு வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஆம்புலன்ஸ் மூலமாக அவங்க எப்படியெல்லாம் நிறைய பேர் அந்த மலைவாழ் மக்களுக்கு எப்படியெல்லாம் பயன்படுது அப்படின்னு பேசினா பரவாயில்ல. வாங்கி கொடுத்தவனுக்கு எப்படிடா காசு வந்துச்சு அப்படின்னு கேள்வி எழுப்புனா அது கண்டிப்பாக நம்ம மனிதாபிமானத்தோடு தான் பேசுகிறோமா அப்படிங்கிற ஒரு இதை கேள்விக்குறி ஆக்கிடுச்சு. ஏன்னா பாலா உதவி செய்கிறது, ஒரு ஜொமேட்டோவில் ஒரு பையன் சைக்கிளில் கொண்டு போய் டெலிவரி பண்ணுறான் அப்படிங்கிறத பார்க்குறாப்புலன்னா இவருக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்னா, பாலாட்ட சொன்னால் இந்த இது சாத்தியப்படும் அப்படின்னு நினைக்கிறவங்க பாலாவுக்கு கூட ஏதோ ஒரு இந்த சமூக வலைத்தளங்களில் ஒரு பதிவை போடுவாங்க. அது பாலாவுக்கு டேக் பண்ணுவாங்க. பாலா அதை பார்த்தா கூட டக்குன்னு அந்த பையனுக்கு ஒரு 2 வீலர் வாங்கி தரலான்னு சொல்லிட்டு ஒரு பைக்கை வாங்கி கொண்டு போய் கொடுக்குறாப்புல. அதெல்லாம் மாஸ்க்கெல்லாம் போட்டுட்டு போயிட்டு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறாப்புல. அப்படின்னாலும் இவங்க கேட்குற கேள்வி என்னன்னா, இதை ஒரு ஷூட் பண்ணுறாங்க, அந்த பையனுக்கு தெரியாமல் இருக்குமா? கண்டிப்பாக ஒரு 3-4 ஆங்கிளில் வச்சு தான் ஷூட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அந்த பையனுக்கு தெரிஞ்சிருக்கும், வாங்குகிற பையனுக்கு. இப்போ கொடுக்குற உதவி, ஒருத்தருக்கு அயன் பாக்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னா அவருக்கு அயன் பண்ணுறாரு, திடீர்னு ஒரு சட்டையை அயன் பண்ண சொல்கிறாரு, திடீர்னு அவர் கையில் கொண்டு போய் 1 லட்ச ரூபா பணத்தை கொடுக்குறாரு. எப்படி இது சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி கேள்வியை தான் எல்லாருமே கேட்குறாங்க. எப்படி கொடுக்க முடியுங்கிறாங்க. மனசு இருந்தால் கொடுக்கலாம். சம்பாதிக்கிற காசில் 99% மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறான்ல, அந்த எண்ணத்தை பாராட்டணும். எப்படி பணம் வந்தது, அந்த பணம் எப்படி வந்த பணம், அந்த பணத்தை எல்லாம் எடுத்து இவன் உதவி செய்கிறான்னு நினைக்கிறான்ல, அப்படிங்கிற எண்ணத்தை தாண்டி அந்த பணம் எப்படி வந்துடுது, எப்படி வருது இவனுக்கு, இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு வெளிநாட்டு சதி இருக்குது, வெளிநாட்டோட கைகூலி அப்படிலாம் பேசினோன்னே பாலானால பொறுக்கவே முடியல. இவ்வளவு தூரம் நம்ம செஞ்சுருக்கிறோம். நான் சம்பாதிக்கிற காசில் ஏழை மக்களுக்கு ஒரு ஆஸ்பத்திரி கட்டுறதுல என்ன தப்பு இருக்குது? அந்த எண்ணம் இருக்கும்ல. வறுமையிலேருந்து வந்தவன் பணக்காரனாக வந்திருந்தால் இந்த எண்ணம்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. வறுமையில் இருக்கும்போது ஒரு சின்ன கஷ்டங்கள் படும்போதெல்லாம் நம்ம இப்படி பெரிய ஆளானா இந்த மாதிரி செஞ்சோம்னா மக்களுக்கு, நம்மளை போல் வறுமையில் இருக்கிற மக்கள் கண்டிப்பாக கஷ்டப்பட மாட்டாங்களே. மருத்துவத்துக்கு அவங்க தேடி போகும்போது இலவசமாக ஒரு மருத்துவம் இருந்தால் நல்லது. ஏன் அதான் பெரிய ஆஸ்பத்திரி இருக்குல்ல அப்படின்னாலும் 24 ஹவர்ஸும் சரியாக செயல்படுறாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. தரமாக தராங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இப்படி நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டியதாக இருக்குது. அரசே செய்யும் அப்படின்னு நினைக்க வேணாம். அரசாங்கத்தை தாண்டி நம்ம என்ன செய்ய முடியும் மக்களுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பார்க்கணும். இப்போ
வெள்ளம் வரும்போதெல்லாம் கொண்டு போய் 5000 கொடுக்குறாப்புல, எப்படி கொடுக்குறாப்புல, மக்களுக்கு வந்து உதவி செய்கிறாப்புல. நான் இந்த ரோடு போடணுமா, நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. நிறைய பேர்த்துக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறாப்புல. மாற்றுத்திறனாளிகளுக்கு வண்டி வாங்கி கொடுக்குறது, அவங்களுக்கு ஒரு கடை வச்சு கொடுக்குறது. நிறைய பேர் வந்து ராகவ லாரன்ஸே நிறைய வந்து அவருமே கூட நின்று சப்போர்ட் பண்ணுறாரு. இப்படி நிறைய விஷயங்கள பாலா பண்ணும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா பாலா மேலே அலிகேஷன் அதிகமாக வருது. 2 நாளாக சமூக வலைதளங்களில் பயங்கரமாக வந்து அவருக்கு எதிராக வெளிநாட்டின் கைக்கூலி, அவரை வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா அவருடைய வாங்கி கொடுத்த வண்டியோட எல்லாத்தையும் ஸ்டிக்கரையும் மறைச்சி தான் கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்கிறார். அது காரணம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா தெரிஞ்சிக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். நம்ம செய்கிற உதவியாக அடுத்தவங்களுக்கு தெரிய வேணாம் இந்த வண்டியா அப்படிங்கிறதுலாம். ஆனால் இவங்களுக்கு அதில் தான் சந்தேகம் வருது. இந்த வண்டி நம்பரை ஏன் மறைச்சு தரணும், அந்த வண்டியை கொடுக்கலாம்ல, வண்டியை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இவர் வந்து வீடியோ எடுத்துகிட்டு அந்த வண்டியை வாங்கிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செய்யக்கூடிய நபர் அவர் கிடையாது. அதனால் வாங்கினவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கேபிஒய் பாலா வந்து திரும்பவும் வந்து அவங்கள்ட்ட போய் ஷூட் பண்ணி அவங்கள்ட்ட இருக்கிற விஷயங்களை பேசி அவங்க மூலமாக இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் ஆகிட்டார் பாலா. பாவம் அந்த பையன், அவனால் முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி இது பெரிய அளவில் போயிடுச்சு. விமர்சனத்தை தாண்டி பாலா வந்து எங்கேயோ ஒரு பெரிய லெவலில் வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கிறான். பெரிய ஒரு அரசாங்கமும் பெரிய பெரிய நடிகர்களும் செய்ய தயங்கக்கூடிய ஒரு விஷயத்த ரொம்ப எளிதாக நான் சம்பாதிக்கிற காசை மக்களுக்காக செலவு பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு கொண்டு போகிறான்ல. இது ஏன் பெரிய நடிகர்கள் செய்ய மாட்டேறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்க ஆரம்பித்தோடனே இப்போ ஆட்டோமேட்டிக்காக மக்கள் மனசில் இவன் பதிய ஆரம்பிச்சிட்டான் பாலா. இது பயமாயிருச்சு, பெரிய பெரிய நடிகர்களுக்கு பயமாயிருச்சு. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவா காந்தி கண்ணாடி அப்படிங்கிற படத்தில் நடிக்கிறான். ஆனால் உண்மையிலேயே காந்தி கண்ணாடி படத்தில் ஹீரோ அவன் கிடையாது. இருந்தாலும் ஒரு சைடு ஆக்டர் மாதிரி இருந்தாலும் அவனை ஹீரோவாக ப்ரொமோட் பண்ணுறாங்க. அதுவே தப்பு. எப்படி அவனை ஹீரோவாக ப்ரொமோட் பண்ண முடியும்? எதுக்காக அந்த காந்தி கண்ணாடி படத்தை வச்சு பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாம் வந்து உட்காந்துருக்காங்க, எப்படி வர முடியும்? ஒரு பாலா வந்து நிறைய படங்களில் நடிச்சிருக்காப்புல, நிறைய விஷயங்களில் ரியாலிட்டி ஷோவில் இது பண்ணியிருக்காப்புல, பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காப்புல. கூட நடித்தவங்க எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் வந்து பாலாவுக்கு வந்து ரொம்ப இலகின மனசு, நிறைய பேர்த்துக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டுமே அவன்கிட்ட எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த எண்ணத்தினால அவன் சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் கொடுத்துட்றான். அவன் கடைசியில் வந்து அவனுக்குன்னு எதுவுமே வச்சுக்க மாட்டேறான். நாங்களே நிறைய தடவை அவனை திட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட நடிக்கிற சக நடிகராக புகழ் வந்து சொல்லியிருக்காப்புல. பல தடவை சொல்லியிருக்காப்புல. அவன் சம்பாதிக்கிற காசை யாருக்குமே கொடுக்குறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அவன் வந்து ஏழை மக்களுக்கு கொடுக்குறான். அவங்க குடும்பத்துக்கு கூட கொடுக்க மாட்டேறான். அவங்க அம்மா வந்து இன்னமும் கவரி நகை விற்றுட்ருக்காங்க, அப்பா ஆட்டோ ஓட்டுறாரு, இப்படி நிறைய விஷயங்களை அவன் பார்க்குறான். ஆனால் அவங்க அம்மா வந்து இதெல்லாம் வந்து மக்களுக்கு செய்கிறான், சந்தோஷப்படுறாங்க, பெருமைப்பட்டுக்கிறாங்க. அதுதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்கிறான். இப்படி எல்லாருமே பேச ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா பாலாவோட பெருமை ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த காந்தி கண்ணாடி படத்தில் அவன் ஹீரோவாக நடித்தது தான் தப்பா? ஒரு 3.5 கோடி ரூபா எடுத்து 3.5 கோடி 4 கோடி ரூபாய்க்கு அந்த படம் எடுத்திருக்காங்க அப்படின்னா இது வரைக்கும் 5 கோடி தான் ஓடி இருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு 7-8 கோடி பேர் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தங்களும் அந்த படத்தை தேட்டரில் போய் பார்த்துருந்தாங்க அப்படின்னா அவனுக்கு ஒரு 50 கோடியாவது பணம் கிடச்சிருக்கும். அந்த 50 கோடி லாபம் கிடச்சுன்னா அடுத்து அவனுக்கு ஹீரோ சான்ஸ் கிடச்சிருக்கும். ஹீரோ சான்ஸ் கிடச்சா கூட அவன் வந்து பெரிய அளவில் மக்களுக்கு உதவி செஞ்சுருப்பான். அவனுக்கு வருமானம் அதிகமாக அவனுக்கு மக்களுக்கு சேவை செய்கிற ஒரு மனப்பான்மையோடு இருக்கக்கூடியவனை ஏன் மக்கள் வந்து உதவி செய்யலைன்னு ஆர்கே சுரேஷ் நடிகர் வந்து அவரும் கேட்டிருக்காரு. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா காந்தி கண்ணாடிக்கு வந்து ஆடியோ லான்ச்சுக்கு வந்து அவ்வளோ பெரிய பட்டாளம் வந்தது. எல்லாம் பாலாவை மிக உயர்வாக பேசினாங்க அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இப்போ எல்லாத்துக்குமே டவுட்டை கிளப்பிடும். பாலாவை இப்படியே பிரபலமாக்கக்கூடாது, இவன் போய் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சாதனையை பண்ணி உட்காந்துட்டானா இது வந்து தப்பாக போயிடும். அரசாங்கத்துக்கு எதிராக விட அவனை வச்சு காய் நவுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. திடீர்னு பாலா ஒரு அரசியல் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணிட்டான்னா என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கூட இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பாலா வந்து பெருசாக வந்து செல்வாக்கு உள்ள நபர் கிடையாது. பாவம் அந்த பையன் சம்பாதிக்கிற காசை ஏழை மக்கள் கொடுக்குறான். ஆனால் நொந்து போயிட்டான். நேற்றுலாம் ஒரு வீடியோ இன்ஸ்டாவில் பார்க்கும்போது ரொம்ப நொந்து போய் தான் பேசுகிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, நல்லது பண்ணாது கூட தப்பாயா, நல்லது தானேயா பண்ணுறேன், மக்களுக்கு தானே பண்ணுறேன், இந்த பணம் எங்கேருந்து வந்துச்சுன்னு எல்லா பணமும் நான் சம்பாரித்த பணம், அந்த பணத்துலேருந்து தான் கொடுத்துருக்கேன். நான் யார்கிட்ட இருந்தோம் 10 பைசா காசு வாங்காமல் நான் உதவி செய்கிறேன். இந்த உதவி செஞ்ச ஒரு இதுக்காக என்னைய போட்டு இவ்வளோ 2 நாளாக மீடியாக்களில் போட்டு இப்படி கிழிக்கிறீங்களா, என்னையான்னு இது பண்ணேன் நான் அப்படின்னு கேபிஒய் பாலா கேட்குறத பார்க்கும்போது சங்கடமாக தான் இருக்குது. பாலாவுக்கு வந்து இந்த விஜய் டிவி கூட்டிகிட்டு வந்தது அமுதவாணன் வந்து அந்த ஊருக்காரர் தான்.
ஆனால் இன்னைக்கு பெரிய புகழ் மரியாதை அப்படின்னு சொல்லி பாலாவுக்கு அமுதவாணனோட ஒரு 2 படி மேலே இருந்தாலும், பாலா அன்னைக்கு அமுதவாணனை எப்படி பார்த்தாப்புலையோ, எப்படி பழகுனாப்புலையோ, எந்த அளவுக்கு பணிவோடு நடந்துட்டாப்புலையோ அதே தான் நடந்துட்டாப்புல. தன்னை ஒரு பிரபலமாக யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அமுதவாணனே சொல்கிறாப்புல. இளையராஜாவே வந்து பாலாவை பார்த்து நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி இளையராஜா வரைக்கும் இந்த பாலாங்கிற ஒரு விஷயம் போயிருக்குல்ல, அதுவே பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயந்தான். அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறான்ல, அந்த எண்ணத்துக்கு நம்ம ஒரு மதிப்பு கொடுக்கணும். கேவலப்படுத்தி அவன் வந்து வெளிநாட்டோட கைக்கூலி, அவன் இவன் எப்படி பணம் வருது அப்படிங்கிறத என்னை சொல்லு அப்படின்னா, நான் சம்பாதிக்கிற காசை அவன் வருமான வரி காட்டுறான், எல்லாமே பண்ணுறான். எல்லாமே பண்ணிவிட்டு அவன் சம்பாதிக்கிற காசில் மக்களுக்கு சேவை பண்ணுறான். சேவை பண்ணுறது தப்பா? மக்களுக்கு உதவி செய்கிறது தப்பா? ஒன்று செய்யுங்க, இல்லை செய்ய முடியல அப்படின்னா வேடிக்கை பாருங்கள். வேடிக்கை பார்க்குறதும் பிடிக்கல எனக்கு, அவனை வந்து எப்படி பணம் வருதுங்கிறத நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் மேலே அவதூறு பண்ணுறீங்கள. இதுபோல் வந்து உதவி செய்யணும்னு நினச்சி வர்ற மக்களுக்கு வந்து இது வந்து மிகப்பெரிய ஒரு அலுப்பை கொடுக்குறோம். தயவுசெய்து வந்து பாலா போன்ற நபர்களை வந்து விமர்சனம் பண்ணுறதை விட்டுட்டு அவனுக்கு வந்து என்கரேஜ் பண்ணுங்கள், அவனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மக்களுக்கு வந்து நிறைய மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே இருக்குது. அந்த எண்ணத்தை கற்றுக்கங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. அவன் பாலா கூட இருக்கிற நிறைய பேர் வந்து சம்பாதிக்கிற பணத்தை அப்படியே கொடுத்துட்றாங்க, மக்களுக்காக கொடுக்குறாங்க. இது தப்பா? பாலா அப்படிப்பட்ட நபர் கிடையாது, வெளிநாட்டு கைக்கூலியெல்லாம் கிடையாது. இப்படியெல்லாம் பேசுகிறத பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மலைவாழ் மக்களுக்கு ஆம்புலன்ஸ் இல்லைன்னு நான் தான் சொல்லி பாலாட்ட சொல்லி வாங்கி தர சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. நிறைய வந்து அவருக்கு வந்து அவர் உழைப்பில் தான் செய்கிறாப்புல. அடுத்தவங்க காசை வாங்கி செஞ்சால் கூட சொல்லலாம், அவர்கிட்ட வாங்கி ஏமாற்றிட்டாப்புல, இவங்கள்ட்ட வாங்கி ஏமாற்றிட்டாப்புல, இல்லை ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்காப்புல, ட்ரஸ்ட்டு மூலமாக கோடி கோடியாக சம்பாதிக்கிறாப்புல அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலாம். ஆனால் எதுவுமே கிடையாது. சும்மா ரொம்ப அப்பாவியாக அவன் பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு சம்பாதிக்கிற காசை கொடுத்துக்கிட்டு இருக்கான். மக்கள் மனதில் ஒரு குடி இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோக்கும் பின்னணியில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் பாலாப்பட்ட வறுமையில் கஷ்டப்பட்ட ஒரு நபர் அப்படிங்கிறனாலையும் வறுமை அவனை பக்குவப்படுத்தியிருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். நிறைய பேர்த்துக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இனிமேல் உதவி செய்வானான்னு தெரியல. 2 நாள் வந்து இப்படி போட்டு வறுத்து எடுக்கிறீங்களா, இது நல்லா இருக்குதா? கேபிஒய் பாலா பாவம்யா, அந்த பையனை விடுங்க. அவன் பாட்டுக்கு நிம்மதியாக வாழ்ந்துட்டு அவன் பாட்டுக்கு சம்பாதிக்கிற பணத்தை உதவி செய்கிறான். நீங்கள் உதவி செய்யுங்க. இது போல் பாலா போல் கேபிஒய் பாலா போல் உதவி செய்ய பாருங்கள். இல்லை அப்படின்னா உதவி செய்கிறவனை பார்த்துட்டு பொறாமப்படாதீங்க, வைத்தறிச்சல் படாதீங்க, பின்னணியில் யார் இருக்கிறா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசாதீங்க அப்படிங்கிறது தான் நம்மளோட வேண்டுகோளாக இருக்குது. பார்க்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கேபி பாலா பற்றி விமர்சனங்கள் வருதில்ல, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.